வணக்கம். இந்த வீடியோ எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டுமே. மக்களுக்கு ரொம்ப பிடிச்ச கண்டென்ட்டான சேவிங்ஸ். இப்போ சேவிங்ஸ்னால் என்னென்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். சேவிங்ஸ்னால் சேமிக்கிறதுனா என்னென்னா, இப்போது ஒரு நாளைக்கு 10 ரூபா, ஒரு மாதத்துக்கு 100 ரூபா, 12 மாதத்துக்கு சேர்க்கலாம். எந்த காரணத்தை கொண்டு எடுக்கக்கூடாது, சேர்த்துக்கிட்டே வரணும். நீங்கள் சேர்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா தான் அதுக்கு பேர் சேவிங்ஸ். எடுத்தோன்னே இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போகக்கூடாது. எதுவும் தெரியாமல் சேவிங்ஸே செய்யாமல் உலகத்தில் இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கெல்லாம் தெரியாத இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கெல்லாம் போகிறது சேமிக்கிறதே தெரியாதவங்க எப்படிங்க இன்வெஸ்ட்மெண்ட்டில் போய் பணத்தை பாதுகாக்க முடியும்? சேவிங்ஸில் சில ரூல்ஸ் இருக்கு. கையில் சேர்க்கலாம், பேங்க்கில் சேர்க்கலாம், சேர்க்கணும். டிசிப்ளின் சேர்க்கணும். அதே தான் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போகும். நீங்கள் டிசிப்ளினாக சேர்க்காமல் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போனீங்க, இது தெரியாமல் அதுக்கு போனீங்கன்னா அது என்னன்னு தெரியாது. ஃபஸ்ட்டு முதல்ல பேசிக்காக அது என்னன்னு தெரியும், அப்புறமா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போங்க. சேவிங்ஸே என்னன்னு தெரியாமல் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போனால் எப்படி? அதே மாதிரி சேர்க்குறது பார்த்திங்கன்னா, காயினாக சேர்க்கலாம், மணியாக சேர்க்கலாம், அது ஒரு பாக்ஸில் போட்டு சேர்க்கலாம், இல்லை பிரித்து சேர்க்கலாம். ஒரு 1 ரூபி காயின், 2 ரூபி காயின், 5 ரூபி காயின், 10 ரூபி காயின், 20 ரூபி காயின், 100 ருபீஸ் நீங்கள் பாக்ஸாக பிடிக்கலாம். இல்லை மொத்தமாக ஒரு பாக்ஸ்லேயே போட்டு உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அது மாதிரி சேருங்க. எப்படி சேர்க்கணுமோ சேருங்க. அதை சீக்கிரமாக சேருங்க. டெய்லியும் சேருங்க, மாதத்துக்கு சேருங்க. நிச்சயமாக ஒரு பெரிய சேமிப்பாக வரும். சின்னது தான், அதை சேர்த்து என்ன பண்ண போகிறோன்னு யோசிக்கூடாது. சிறு துளி பெருவெள்ளம் அப்படின்ற மாதிரி நம்ம கான்செப்ட் என்னென்னா, சேமிக்கிறது தான். சேமித்தா தாங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கே போக முடியும். சேமிக்க தெரியாதவங்க எப்படிங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை காப்பாற்ற முடியும்? என்னங்க டிசிப்ளின் இதெல்லாம்? நன்றி, வணக்கம்.